உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி என்பவர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா தொழிலில் அமோகமான வெற்றி உறுதியாக உண்டு. முழு கவனம் எங்கே இருக்கணும்? உங்களுடைய தொழிலில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் அதிக ஓவர் டைம் எடுங்க, தப்பு கிடையாது, உங்கள் தொழில் தானே. இந்த வட்டம் ஓவர் டைம் எடுத்து ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் உங்கள் தொழிலை பார்த்தீங்கன்னா, அது எந்த தொழிலாக இருக்கட்டும், உங்கள் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை, ஒரு 5 வருடங்கள் கிடைக்காத லாபத்தை இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் உணர்வுபூர்வமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இது எப்படி சொல்கிறோம்னா, எல்லாமே கிரகத்துடைய அமைப்பு தான். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி, ஓகேவா? அதே போல் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதி? 10ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் ராசிக்குள்ளே 4ஆம் தேதி உள்ள நுழையிறார். அப்போ 10க்குரியவன் உங்களுடைய ராசிக்குள்ளே நுழையும் போது உங்களுடைய முழு சிந்தனையும் உங்களுடைய முயற்சிகளும் வலிமையாக இருந்தால் உங்களை வீழ்த்தணும், உங்களை அழிக்கணும், உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற அத்தனை விதமான நபர்களுக்கும் சரியான பாடத்தை கொடுத்து வேறு லெவலில் நீங்கள் வரக்கூடிய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூப்பரான செயல்பாடு இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். இந்த வட்டம் இந்த அதை பாதி தான் எதுவும் கிடையாது. நீ நம்பிக்கையோடு பண்ணுறியா, உனக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிற யார் சொல்லுவா? நான் சொல்லலை, கிரகம் பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதியாக சொல்லும். ஸோ அந்தளவுக்கு கிரகத்துடைய வலிமை இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம சிம்மராசிக்காரங்க எந்த விஷயத்தை தொடங்கினாலும் சரி, எதையா ஒரு விஷயத்த ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யன்னு நினச்சி களத்தில் இறங்கி நீங்கள் போராட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்போ தான் யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உறவுகளாக இருந்தாங்களோ அவர்கள் மூலமாக வலியும் வேதனையும் பிரச்சனையும் போராட்டமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் சூசான் இருக்கும் போது சும்மா இருப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்க நினச்சிட்டா அவங்களுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குமோ தெரியாது. உங்களை பாடாப்படுத்தி உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதத்தில் அந்த வேலைக்கு இடமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி முடிக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள அழுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வெளியேறி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம், அதாவது சவுண்டு மேலதாளத்துடன் நீங்கள் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பான செயல்பாடு பிரபஞ்சமே கொடுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதனை கரெக்டாக செய்யும். அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு வெளிப்படையாக சொல்கிறது நிப்பாட்டுங்க. வெளிப்படையானா எப்படி வெளிப்படையாக சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு மனசில் ஒன்று வச்சு உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாது உங்களுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள உறவுகள்கிட்ட, உங்களுடைய நட்புக்கிட்ட சொல்லுவீங்க. அது சின்ன விஷயமா இருக்கும், அவங்க உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் ஹார்டாக சொல்லிடுவீங்க. அது ஹார்டான எப்படி
இந்த மனசோட வலியை அப்படியே வெளிப்படுத்துவீங்க. ஸோ அதை வாங்கிட்டு போய் அதை சின்ன ஒரு புள்ளியாக இருந்த ஒரு இடத்த பெரிய ஒரு ஓட்டையாக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கூடவே இருந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அழுத்தம் அல்லது ஒரு விரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஸோ அப்போ பிரிவும் வேண்டாம், ஒரு இடைவெளியும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, பொதுவாக இந்த மாதம் நண்பர்களிடமும் உங்களுடைய உறவுக்காரங்களிடமும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கும். ஸோ அவங்க ஏதாச்சும் உங்களை வாண்டடாக வம்புழுக்கிறாங்க, ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னா சிரமப்படாமல் அதை விட்டு நகர்ந்து போயிருங்க. அவங்கள புரிய வைக்க மட்டும் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. புரிய வைக்க ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. மனசார என்ன பண்ணி ஒரு 2 வப்பு வச்சுருவீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் எல்லா விதமான மாற்றங்களையும் கிரகங்கள் சூப்பராக கொடுக்கும்போது, வலிமையாக கொடுக்கும்போது, நேர்களே தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி. ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது சுக்கிரன் ஆகப்பட்டவர் பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்னும் மன உளைச்சல் அப்படின்றது அதிகப்படியாக இருந்துட்டு இருக்கும். மன கவலைகள், அடுத்து தேவையில்லாத குழப்பங்கள், எவ்வளவோ விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லா நடக்குது, எங்களுக்கு மாத்திரம் நல்லாவே நடக்க மாட்டேங்குது, எங்களுடைய ஜென்மம் இந்த ஜென்மம் இப்படியே எங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரியே முடிஞ்சிடுமா அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது அதிகப்படியாக இருந்துட்டு இருக்குது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் கடந்த 1.5 வருடங்கள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு யுகங்களாக போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் தள்ளுறதே பெரிய விஷயமாக இருக்கு. எந்த இடத்துல இருந்து எந்த பிரச்சனைகள் வரும் தெரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் ஆபத்துகள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய பிரிவு அப்படின்றது இவர்களினுடைய ஆள் மனதுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய பிரிவு பாத்தீங்கன்னா இவர்களால தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பிரிவுகளாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் எல்லா இடத்துலயுமே சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதனால அந்த முடிவுகள் நம்ம எடுத்தது கரெக்டா தப்பா இல்ல தேவையில்லாம நம்ம அந்த முடிவுகள்ல நம்ம மாட்டிட்டோமா, நம்மளுடைய முடிவுகள்னாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துதா அப்படின்ற மாதிரியாக ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இந்த ஜூலை மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு இடத்துல, அதாவது
உங்களுடைய வருமானம் ரீதியான சம்பந்தப்பட்ட இடத்துலயும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட இடத்துலயும் கொஞ்சம் சாதகமான பலனை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் வேலையே இல்ல அப்படின்னு நினைத்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இனிமே வேலையே கிடைக்காது மேடம், அந்த வேலை கிடைச்சாலும் என்னால அங்க நிலையா இருக்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த வேலையில ஒரு சுலபமான ஒரு மாற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வேலையில வேலை சுமைகள் அப்படின்றது இருக்குமே தவிர வேலை வாய்ப்புகள் அதுல எந்த விதமான ஒரு தடைகளும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடையாது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் குடும்பத்தை பிரிந்து இருந்த நபர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரம். நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு விவாகரத்து வழக்குகள் முடிந்து மறுமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே சமயத்துல பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அந்த பெண்கள் உங்களுக்கு நம்புற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்திட்டு அடுத்து உங்களை அவமானப்படுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பும் காத்துட்டு இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதுல இந்த சுக்கிரன் கேது அப்படின்ற சேர்க்கை இந்த மாதத்துல நடைபெறதுனால உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக சில உறவுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும், அந்த உறவுகள்னால அவமானப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால எந்த ஒரு உறவுகளோ எந்த ஒரு நபர்களோ உங்களுக்குள்ள வராங்க, அவர்கள்கிட்ட பர்சனல் வாழ்க்கையை சொல்றீங்க அப்படின்னா அவங்களால நீங்க அவமானப்பட போறீங்கன்றது முழுமையா நீங்களே கணிச்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த சுக்கிரன் கேது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும், அதுவே மறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தேன்னா இன்னும் 6 மாத காலத்திற்கு அது மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். நீங்க கொடுத்த நேரம் அவர்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும், அவர்கள் உங்களிடம் வாங்கிய கடனை திரும்ப அடைக்க முடியாமல் சில தொந்தரவுகள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அடுத்து உயர் படிப்புகள்ல ரொம்ப பெரிய அளவுக்கு கவனம் செலுத்த முடியாது. எவ்வளவுதான் நீங்க அடுத்தடுத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க செய்யணும்னு நினைச்சா கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த உயர் படிப்புகள்ல கவனம் செலுத்த முடியாமல் இதனால சில தடைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம். கார்பரேட் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு உண்டான சில முயற்சிகள்ல நீங்க செய்யும் போது அதை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க சில இடத்துல அசதியாகிறதுக்கு, உடல் பலவீனங்கள் ஏற்படுவதற்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அந்த நேரம் பார்த்து அந்த எக்ஸாம் டைம் பார்த்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய சிம்ம ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சில மறைமுகமான ஒரு உறவுகள் லிவிங் டுகெதர் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த இளமை பருவத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான சில பாதிப்புகள் இருக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா கேது கடந்து போறார், கடந்து போகும்போது அந்த சுமையை முழுமையாக கொடுத்துட்டு தான் போவார். உங்களுக்கு உண்டான மனவேதனையை முழுமையாக தான் கொடுத்துட்டு போவார். அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதிரியான பழக்கங்கள் ஏதாவது இருக்கு, அதாவது வீட்டுக்கு தெரியாம சில இடத்துல லிவிங் டுகெதரா இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் அதனால சில அவமானங்கள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. இதனால சில வேலை இழப்புகள் அப்படின்றது இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு சலுகைகள் அப்படின்றது உங்களுக்கு இந்த நேரத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். அப்படியே சலுகைகள் கிடைத்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிடும். அத ப்ரொசீட் பண்ணும்போது ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆர்டர்ஸ் அப்படின்றது வராது. அந்த மாதிரியாக அந்த கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாத ஒரு குறையாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்கு இந்த மாதிரியான சில நாட்களை நீங்க நகர்ந்துதான் ஆகணும். அதற்கு வேற வழியே கிடையாது. நிறைய தெய்வ பிரார்த்தனைகள்
பண்ணுங்க. சங்கடகர சதுர்த்தி பிரார்த்தனைகள் பண்ணுங்க. பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக சிறந்த அற்புதமான யோக காலம்னே சொல்லலாம், லாபகரமான காலம்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் தற்சமயம் எங்க இருக்காரு அப்படின்னா, இந்த ஜூலை மாத துவக்கத்துல ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல மிதுன ராசியில, அந்த மிதுன ராசி அதிபதியான புதனோட சேர்ந்து சூரியன் இருக்காரு. இதுவே ஒரு சிறப்பு. சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துல ராசிநாதனும் ராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சேர்ந்து இருக்கிற நிலையில் இந்த மாதம் துவங்கியிருக்கு. ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக சிறந்த உன்னதமான யோக காலம், லாப காலம். என்ன விதத்தில் லாபம் இருக்கும் அப்படின்னா, மொதல் விஷயம் சூரியன் சம்பாத்தியக்காரன் அப்படின்ற சம்பாத்தியம், உங்களோட வருமானம் எந்த வழியில் சொந்த தொழில் பண்ணலாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கனாலும் சரி, மதிப்போட கூடிய சம்பளம் கிடைக்கும். உங்களுடைய அந்த ஓகே நல்ல எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு பேர் வாங்குவீங்க. ஒரு தொழில் நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த நிறுவனத்தில் போய் நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நிறுவனம் அப்படின்ற நல்ல பேர் உங்கள் நிறுவனத்துக்கு கிடைக்கும். ஸோ இந்த விதமெல்லாம் கொடுக்கும். இது மட்டும் இதெல்லாம் தாண்டி இந்த சூரியன் புதன் இணைவு அப்படின்றது வந்து புதாதித்ய யோகம் இல்லையா? அந்த புதாதித்ய யோகம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னதமான ராஜயோகங்கள ஒரு யோகம். இந்த யோகம் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, சமூகத்தில் மதிப்பை நம்மளுடைய மதிப்பை உயர்த்தும். சமூகத்தில் மதிப்புமிக்க நபர்களாக இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகள், அரசியலில் செல்வாக்கு மிக்கவர்கள், இவங்களுடைய நட்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த புதாதித்ய யோகம். நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்து, பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் வந்து சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய நிலை இந்த மாதம் துவங்கி இருக்கிறதுனால, இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு சிறப்பான லாபகரமான மாதம். இந்த மாதம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வர காலமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதுல எந்த சந்தேகம் வேண்டாம். இதில் இன்னொரு கூடுதல் சிறப்புன்னு நான் சொல்லிடுறேன். சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? இவங்களுக்கு திரிகோண ஸ்தானத்தில் ராகு இருக்காரு. அதாவது உங்களுடைய ராசியில் கேதுவுக்கு சிம்ம ராசியில் கேது இருக்காரு இல்லையா? அந்த கேதுவுக்கு எதிர்நிலையில் கும்ப ராசியில் ராகு இருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து கண்டச்சனியை விட ஒரு கொடுமையான காலம் தான் சொல்லப்போனால். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அசுபர்கள், பெரிய அசுபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு தான். இன்னொரு அசுபர் வந்து சனி. சனி வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு, அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. இங்கே ராகு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 7ஆம் இடத்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு கொடுக்குமா அப்படின்னா, பொதுவாக கொடுக்கும். ஆனால் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ராகுவால் தொந்தரவு கிடையாது. காரணம் வந்து ராகுவும் உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். அதாவது ராகு இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் பல வகையில் வருமான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வழிகளில் நிதி நம்மளை வந்து சேரும்ன்றது சொல்லுவாங்க. ஜோதிட விதி, சித்தர்கள் சொல்கிற விதி. அந்த அடிப்படையில் ராகுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற நிலையில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பயணிச்சுட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எந்தெந்த விதத்துலலாம் சம்பாதிக்க முடியுமோ, எந்தெந்த விதத்துலலாம் லாபங்கள் அடைய முடியுமோ, குறிப்பாக வந்து இந்த ஏஜென்சி, இந்த ட்ரேடர், மீடியேட்டராக இருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் வந்து சிறந்த யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அற்புதமான காலம். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு 12ல் இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புலிப்பாணி சித்தர் இருக்கார் இல்லையா? அவர் வாக்குப்படி, அவருக்கு அவருடைய குருநாதர் போகர் சொன்னது. அவர் சொல்லுவார், அவர் பாடல் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னோட குருநாதர் போகர் சொன்னது அடிப்படையில் நான் சொல்கிறேன்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, ராசிக்கு 12ல், அது லக்னத்துக்கு 12, ராசிக்கு 12ல் வந்து உச்சம் பெற்ற குரு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு சிவாலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கான யோகங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கல்யாணம் பண்ணிப்பார், வீடை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறதே எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு திருக்கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த யோகத்தையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த 12ஆம் இடத்து குரு வந்து யோகங்களை கொடுப்பாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரணும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வருமானம் வர்றதுக்கான காலமாக இந்த ஆண்டு முழுதுமே அந்த குரு 12ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. குறிப்பாக இந்த மாதத்தை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுறதுக்கு, நம்மளோட வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு, நம்மளுடைய சங்கடங்களை தீர்த்துக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது, இப்போ ராசி பலன் நம்ம சொல்கிறோம்ல, இந்த ராசி பலன்றதே வந்து பார்த்திங்கன்னா, ராசின்றது சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம ராசி. இப்போ உங்கள் சிம்ம ராசின்றது வந்து சந்திரன் வந்து நீங்கள் பிறக்கிற அன்னைக்கு, சிம்ம ராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கிறப்போ பிறந்தவங்க எல்லாருமே சிம்ம ராசிக்காரர்கள். அப்போ நம்ம இதன் அடிப்படையில், ராசி அடிப்படையில், சந்திரன் அடிப்படையில் சொல்கிறோம் இல்லையா பலன். இந்த சந்திரன்றது வந்து மனோகாரகன் ஜோதிடத்தில்.
அப்போ மனசில் என்னென்ன நினைக்கிறோமோ, என்னென்ன நம்ம வந்து பிளான் பண்ணுறோமோ, அதெல்லாம் தான் சரியாக நடக்கும். நம்ம எந்த பிளானுமே பண்ணாமல், சரி நமக்கு லாபஸ்தானத்தில இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, உச்சம் பெற்ற குரு இருக்காரு, நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நம்ம நினைச்சோம்னா, அப்படி நினைச்சு விட்டோம்னா நடக்காது. என்னென்ன செய்ய போறோம்ன்றத நீங்க கரெக்ட்டா திட்டமிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமான முறையில உங்களுக்கு வெற்றி தேடி வரும்ன்றத வந்து நான் உறுதியா சொல்லிக்கிறேன். பொதுவாவே நம்ம ஐயா வடிவேலு சொல்ற மாரி வந்து, எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவார் இல்லையா? அதுதான் கோச்சார பலனாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். அத சரியா நீங்க பிளான் பண்ணா நடக்குமா, நடக்காதான்றது தான் கேள்வி. இங்க நடக்கும்ன்றத நான் உறுதியா சொல்றேன். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் உங்க எதிர்காலத்த சரியா திட்டமிடுங்க. திட்டமிடுறதே உங்களுடைய 70% வெற்றிய உறுதி செஞ்சுருது. அதுக்கப்புறம் மிச்ச வெற்றி உங்களுடைய செயல்கள் மூலியமா வந்துரும். அதனால முதல் காரியமா திட்டமிடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை வெற்றிகரமா, லாபகரமா, மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரன் அமரப் போறாரு. சுக்கிரன் யார் அப்படின்னா, உங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதி. தொழில் ஸ்தானத்து அதிபதி உங்களோட மனம், விருப்பம், முயற்சி இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான். சுபிட்ச காரகன் அவர்தான். மகாலட்சுமியோட அம்சமா நம்ம சுக்கிரன தான் சொல்லுவோம். சுக்கிரனே வந்து உங்க ராசியில் அமரும்போது, மங்களகாரகன் கேதுவோடையும், சுபிட்சகாரகன் சுக்கிரன் சேர்றதுனால, உங்க குடும்பத்திலயும், உங்க லெவல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல முயற்சிகள் எல்லாமே வரப்போது. அதுல எல்லாம் ஆதாயம் அடைய போறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா, ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுயஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்துட்டு இருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி.
அதாவது சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிற்கிறாங்கன்றதை வச்சு சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான இன்னும் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இப்போ நம்ம சொன்னது மதிய அடிப்படை ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையாக கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கு. அதில் எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலாக உங்களுடைய சுயஜாதகத்திலையும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்குது, உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பலன் தேவைப்படுறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதிய அடிப்படையில் சொல்லக்கூடிய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றதுனால உலகத்தில் எல்லா மக்களுக்கும் மனசில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாகவும் மன திருப்தியோடு இருப்பாங்க, உறவுகளோடு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் வந்து என்னென்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, விலைவாசி உயர்வு, அதனால பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், ஆமாங்க நீ சொன்னீங்க இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும், குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும், நீங்கள் அதுமாதிரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது அப்படின்றத நான் இங்கே மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, இந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க, அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. அதன் மூலயமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.